Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.2 தான் பார்க்க போகிறோம். 11th ஸ்டாண்டர்டில் செட்ஸ் ரிலேஷன் அந்த பர்டிகுலர் சாப்டரில். ஓகேங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த சர்வே ஆஃப் 5000 பீப்புளை வந்துட்டு ஒரு சர்வே பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு 45% ஆஃப் த பீப்புளுக்கு வந்துட்டு நோ லாங்குவேஜ் ஏ அப்படிங்கிற லாங்குவேஜ் தெரியும். 25% ஆஃப் த பீப்புளுக்கு லாங்குவேஜ் பி தெரியும். 10% ஆஃப் த பீப்புளுக்கு லாங்குவேஜ் சி தெரியும். அதுக்கப்புறம் 5% பீப்புளுக்கு ஏ லாங்குவேஜ் தெரியும், பி லாங்குவேஜ் தெரியும். 4% ஆஃப் பீப்புளுக்கு பி லாங்குவேஜும் சி லாங்குவேஜும் தெரியும். 4% ஆஃப் த பீப்புளுக்கு ஏ லாங்குவேஜும் சி லாங்குவேஜும் தெரியும். ஓகேவா? அதுக்கப்புறம் 3% ஆஃப் த பீப்புளுக்கு எல்லா லாங்குவேஜுமே தெரியும். இப்போ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ நோஸ் ஒன்லி லாங்குவேஜ் ஏ மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் அப்படின்றதான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்துட்டு நம்மளோட சொல்யூஷனை வந்துட்டு கார்டினாலிட்டி அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் படியும் போடலாம், வென் டயக்ராம் அப்படிங்கிற கான்செப்ட் படியும் போடலாம். ஸோ இது பெர்சன்டேஜில் இருக்கிறதுனால நம்ம வென் டயக்ராமில் போடும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலாம்னா, நம்ம வென் டயக்ராம் வரைகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டேட்டாவை நம்ம எடுத்து எழுதிடணும். ஓகேவா? என்ன டேட்டா அப்படின்னா, நம்பர் ஆஃப் பர்சன் ஹூ நோஸ் லாங்குவேஜ் ஏ அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லாங்குவேஜ் ஏ, லாங்குவேஜ் பி, லாங்குவேஜ் சின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதில் வந்துட்டு எனக்கு ஏ அப்படின்னு மட்டும் வச்சுக்கிறேன். ஏவோட வேல்யூ 45%. ஓகேவா? அதுக்கப்புறம் லாங்குவேஜ் பின்னு சொல்லும்போது அது 25%. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் சின்னா உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் 10%. அதுக்கப்புறம் ஏவும் பியும் தெரிஞ்சவங்க 5%. அதுக்கப்புறம் பியும் சியும் தெரிஞ்சவங்க 4%. ஏவும் சியும் தெரிஞ்சவங்க 4%. அதுக்கப்புறம் ஏவும் தெரியும், பியும் தெரியும், சியும் தெரியும் அப்படிங்கிறவங்க 3%. சரியா? ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏ அதாவது லாங்குவேஜ் ஏ மட்டும் தெரிஞ்சவங்க. இந்த டேட்டா பார்த்தோன்னே நம்ம ஏ மட்டும் தெரிஞ்சவங்க 45% அப்படின்றது கிடையாது. ஓகே? ஸோ இது வந்து டோட்டலாக தான். உங்களுக்கு வென் டயக்ராம் போடும்போது இது புரியும். ஸோ வென் டயக்ராம் போடும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 3 ரவுண்ட்ஸ் போட்டுக்கிறேன். ஏபிசி அப்படின்னு வரும். ஸோ ஏபிசி மூணுமே தெரிஞ்சவங்க எத்தனை பேர்? 3%. ஓகேவா? ஸோ 3 அப்படின்றத நடுவில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஏவும் பியும் தெரிஞ்சவங்க என்ன? 5%. ஓகே? ஸோ ஏவும் பியும் தெரிஞ்சவங்க 5%. ஓகே? நம்ம இங்கே 5% இங்கே போட்டுற முடியாது, ஏன்னா இந்த இன்டர்செக்ஷனும் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த 5 போடுறதுக்கு முன்னாடி 5 - 3 = 2 வரும் இந்த வேல்யூ. ஓகேவா? 5 அப்படிங்கிறது இந்த மொத்த வேல்யூவை சேர்த்தது தான். நம்ம என்ன பண்ணோம்னா, 5லேருந்து இந்த 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 2ன்னு வரும். நமக்கு மற்ற வேல்யூஸ் எல்லாமே பிரச்சனை கிடையாது, நம்ம ஏவை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் சி எவ்வளோ? 4%. 4ன்னு போட்டுறக்கூடாது, இந்த இன்டர்செக்ஷன் இருக்குல்ல அந்த வேல்யூ மைனஸ் பண்ணிடணும். 4 - 3யோட வேல்யூ 1. ஓகே ஃபைன், 1ன்னு கிடைச்சிச்சு அப்படின்னா கூட இருக்கட்டும். அடுத்தது ஏ மட்டும் சொல்றவங்க எத்தனை? 45%. 45%ன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏன்னா இது ஃபுல்லும் சேரும். ஓகேவா? அவங்க கேட்கறது, நம்ம கொஸ்டின்ல கேட்கறது என்னன்னா, ஏ மட்டுங்கிறப்ப உங்களுக்கு எது மட்டும்னா இந்த வேல்யூ மட்டும்தான் கேட்குறாங்க. இந்த ஏ அப்படிங்கிறது இந்த ஃபுல் வேல்யூ. சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இதெல்லாம் சப்ராக்ட் பண்ணிட்டு இந்த இருக்கிற வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கலாமா? அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும்? 45ன்னு கொடுத்துருக்காங்க. 45லேருந்து நம்ம 2வையும் மைனஸ் பண்ணிடணும், 3ஐயும் மைனஸ் பண்ணிடணும், 1ஐயும் மைனஸ் பண்ணிடணும். 45 - 2னா 43, 43 - 3னா 40, 40 - 1னா 39. அப்போ இங்க என்ன வந்திருக்கு? நமக்கு 39%ன்னு ஆன்சர் வந்திருக்கு. சரி, ஓகே, 39%ன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் கொஸ்டின்ல நமக்கு வந்து எத்தனை பெர்சன்டேஜ்னு அவங்க கேட்கல, நம்பர் ஆஃப் பர்சன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, டோட்டலாக வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 5000 பீப்புள்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா, நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ நோஸ் ஒன்லி லாங்குவேஜ் ஏ இஸ் 39% பீப்புளுக்கு தான் ஏ மட்டும் தெரியும். கரெக்டா? அப்போ 5000 into 39%. ஓகே, which is 5000 into 39/100. 0000 கட் ஆயிடும். ஓகே, என்ன பண்ணலாம்னா 39 into 5 மட்டும் பண்ணுங்க. 9 5 45,
4 5 3 ஆர் 15 16 17 18 19. ஸோ உங்களோட ஆன்சர் 195. இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ இத்தனை பீப்புள் வந்து லைக் லாங்குவேஜ் ஏ மட்டும் தெரிஞ்சவங்க அப்படின்னு மாதிரி வரும். வென் டயக்ராமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். மற்ற எந்த டேட்டாவும் நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா நமக்கு கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்கிறது ஏ மட்டும்தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.